இந்த மேட் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் என்ட்ரன்ஸ்ல போடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து ஈரக்காலோட வரும்போது தண்ணிய நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம வீடு கூட்டும்போது ரொம்ப வசதியா இருக்கும். அது இல்லாம ஸ்லிப் ஆகாது. நம்ம இத வந்து வாஷ் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆனுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கருப்பு கருப்பா ஒட்ட ஆரம்பிச்சுருது. கரெக்ட்டா இது எக்ஸ்பைரி டேட் பார்த்து இந்த மேட்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி மாத்துற மாரி தான் இருக்குது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப கருப்பா ஒட்டிருச்சு. இனிமே வாங்கக்கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். ஆனா ஆல்ரெடி 2 மேட் வேற ஆன்லைன்ல ஆர்டர் வேற போட்டு வச்சிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் கழுவி வைப்பேன் இந்த ரேக்ல. ஸோ தண்ணி கீழ சிந்தாம இருக்கிறதுக்காண்டி கீழ ஒரு இந்த மாரி மேட் போட்டா, நம்ம கூட்டும்போது வசதியா இருக்குமேன்னு போட்டு வச்சிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப கருப்பா ரொம்ப புடிச்சிருச்சு. அது தேய்ச்சா கூட போ மாட்டேங்குது. அந்த மாரி கருப்பா புடிச்சிருச்சு. ஏன்னா அது அடிக்கடி எடுக்க மாட்டேனா, அதனால அப்படியே அந்த இடத்துல இருக்கும் அந்த மேட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிருச்சு. இப்ப எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, ஏற்கனவே புதுசா வாங்கி வச்சிருந்த மேட்டையும் வந்து அந்த இடத்துல வந்து போட்டுட்டேன். நல்லாயிருக்கு மேட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அடிக்கடி மாத்தணுங்க. இது வந்து நம்ம பெரிய டயர் டியூப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில செஞ்ச மாரி இருக்குது. ஆனா கருப்பா அப்படியே புடிச்சிருது. பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. கூட்டுறதுக்கு வசதியா இருக்கு. வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா வந்து அ கரெக்ட்டா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இனிமே வாங்கக்கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். ஆனா வந்து பாத்ரூம்ல வரும்போது ஸ்லிப் ஆகாம இருக்கும். மேட் நீட்டா இருக்கும். நம்ம பிள்ளைங்கலாம் போட்டு கசக்கிடாம பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும்.